பூமியோட 70% பகுதி கடலால மூடி இருக்கு. ஆனா மனிதர்கள் அதுல எக்ஸ்ப்ளோர் பண்ணது வெறும் 5% மட்டும்தான். அதனால கடலோட அடியில இன்னும் என்ன நிறைய மர்மங்கள் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இந்த வீடியோவில் கடலை பத்தின சில உண்மைகளை தான் பார்க்க போறோம். நம்ம எர்த்தோட சர்ஃபேஸ்ல 71% தண்ணி தான் இருக்கு. அதுல மிகப்பெரிய கடல் தான் பசிபிக் பெருங்கடல். இந்த பெருங்கடலோட சைஸுங்கிறது எர்த்துல இருக்கக்கூடிய கண்டங்களை விட பெருசு. அதாவது பூமியோட மேற்பரப்புல 30% இந்த பசிபிக் பெருங்கடலால ஆனது. இப்படி பறந்து இருக்கிற பெருங்கடல்ல ஆழமான பகுதிகள் நிறைய இருக்கு. இந்த பூமியிலே மிகவும் ஆழமான பகுதி இந்த பெருங்கடல்ல தான் ஒளிஞ்சிருக்கு. அதோட பேரு தான் மரியானா ட்ரென்ச். இதோட ஆழம்னு பார்த்தீங்கன்னா 11 கிலோமீட்டர். அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய சிகரமான எவரெஸ்ட்டை தூக்கி உள்ள போட்டாலும் அந்த எவரெஸ்ட் சிகரமே மூழ்கி மேல 3 கிலோமீட்டர் வேற ஏதாவது வைக்கலாம். அந்த அளவுக்கு ஆழமான பகுதி தான் இந்த மரியானா ட்ரென்ச். இந்த பூமியில இருக்கக்கூடிய வால்கனோஸ்ல 75% பெருங்கடல்ல தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கடற்பரப்புல 1000க்கும் மேல எரிமல்கள் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பெருங்கடல்ல சுமார் 2 மில்லியன் வகையான உயிரினங்கள் வாழலாம்னு, ஆனா இப்போ வரைக்கும் நம்ம 2 லட்சம் வகையான உயிரினங்களை மட்டும்தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த ஆழ்கடலோட அழுத்தங்கிறது 1000 மடங்கு அட்மாஸ்பியரை விட அழுத்தம் அதிகமா இருக்கும். இங்க சப்மரீன் போனா கூட கொஞ்சம் சில நேரங்கள்லயே அது கிரஷ் ஆகிடும். கடலோட ஆழத்துல 200 மீட்டர் வரையும் தான் சூரிய ஒளி போகும். அதுக்கு கீழே சூரிய ஒளி போகாது. அந்த அளவுக்கு அடர்த்தியான இருள் சூழ்ந்த நீர் தான் இருக்கும். அப்படி சூரிய ஒளியே படலைனாலும் அழுத்தமே அதிகமா இருந்தாலும் அங்கேயும் கோடிக்கணக்கான உயிர்கள் வாழ்ந்துகிட்டு தான் இருக்கு. அந்த உயிர்கள்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த மாற்றங்கள் அங்க வாழும் உயிரினங்களை பயோலூமினேசன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் ஒளி ஆற்றலை வெளியிடும். அதாவது ஒளியே இல்லாத இடத்துல தன்னோட உடம்புலயே அதுங்க ஒளியை உருவாக்கிக்கும். இந்த பயோலூமினஸ் அனிமல்ஸ் எல்லாமே அங்க அப்படிதான் சர்வைவ் ஆகுது. என்னதான் நிலத்துல உயிரினங்கள் அளவுல பெருசா இருந்தாலும் இந்த ஆழ்கடல்ல தான் உயிரினங்கள் பல மடங்கு பெரிய அளவா இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நீலத்திமிங்கலம், இதோட நீளம்னு பாத்தீங்கன்னா சுமார் 30 மீட்டர் வரையும் வளரும். அப்பனா கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு வளர்ந்த மனிதனோட உயரம் 1.2 இருந்து 1.6 மீட்டர் இல்லைன்னா 5 மீட்டர் தான் இருக்கும். அப்போ எவ்வளவு பெருசா இருக்கும்னு. அதே போல எண்ணில் அடங்காத உயிரினங்கள் இந்த ஆழ்கடல்ல நிறைஞ்சி இருக்கு. இந்த கடல் உருவாகல அப்படின்னா நம்மளாம் உருவாகி இருக்க மாட்டோம். முதல்ல தோன்ற உயிரினம் இந்த பெருங்கடல்ல தான் உருவாச்சு. அது மட்டும் இல்லாம இப்போ வரைக்கும் நம்ம பூமியில இருக்கக்கூடிய ஆக்சிஜன்ல 50% இங்க ஓசோன் பிளாங்டன் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பெருங்கடல்ல நாம எவ்வளவுதான் பயணங்களை மேற்கொண்டாலும் அது எப்பயுமே ஒரு அன்எக்ஸ்ப்ளோர்டு ஒரு பிளேஸா தான் இருக்கு. இப்போ வரையும் நம்ம 5% தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். மீதி இருக்கிற 95% அன்எக்ஸ்ப்ளோர்டாக தான் இருக்கு. அதனால ஃபியூச்சர்ல டிஸ்கவர்ஸ் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த கடல்கள் தான் பூமியோட காலநிலையை ஒழுங்குபடுத்துது. அது மட்டும் இல்லாம இப்போ வரைக்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கு மிகப்பெரிய ஆதாரமா இருக்கு.